ஹலோ கண்மணிங்களா, எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவிலயாச்சும் கொஞ்சம் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி வீடியோ போடுறேன் அப்படின்னு. பட் ரியலாக சொல்கிறேங்க, இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். என்னென்னு கண்டுபிடிங்க. ஆனால் நான் ஒரு 2 டிப் சொல்கிறேன். இந்த தம்ப்நெயில் வைக்கிறது, அப்புறம் இந்த சைடில் வியூ வச்சு எடுக்கிறது, இதெல்லாம் சீரியஸாக வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா சைடில் வச்சு எடுக்கையில் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டெக்கரேட்டிவ்ஸ் ஐட்டம்ஸில் கொஞ்சம் வாங்கி வைக்கணும். ஓகேங்க. நான் வந்து சரி இதுக்காகவாச்சும் நம்ம டெய்லி எந்திரிச்சு சமைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருந்தேன். சரி நைட்டே பாவக்காய் எடுத்து வச்சுட்டு காலையில் இதை தான் சமைச்சு வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு படுத்தேங்க. ஆனால் காலையில் ஏன் நேரமோ என்னமோன்னு தெரில, ஏன்னா கடவுள் நம்மளுக்கு தானே ரொம்ப வந்து நம்ம நினச்சோன்னே வந்து அதை பண்ணி கொடுத்துட்றாரு. எல்லாம் நம்ம நேரம் தான். காலை எந்திரிச்சு மணியை பார்க்குறேங்க, மணி 8 ஆயிடுச்சு. சரி வீடியோ எடுத்த மாதிரி தான், சமைச்சு சாப்பிட்டு போன மாதிரி தான் அப்படின்ட்டு, சரி லேட்டாக எந்திரிக்கிற அன்றைக்கெலாம் அம்மாயி நம்மளுக்காக ஏதாச்சும் ஒன்று செஞ்சு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்றைக்கின்னு வந்து கிச்சனில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அம்மாயி வந்து டீ குடிச்சிட்ருக்காங்க. என்னங்கம்மாயி டைம் ஆயிடுச்சு, எனக்கு வேறு 8 மணி ஆயிடுச்சு, இது எப்போ சமைச்சு கிளம்புறது, இதில் வேறு நான் வீடியோ எடுக்கிறேன்லாம் வேறு சொல்லிகிட்டு இருந்தேன், என்ன பண்ணுறது அப்படின்னா, சரி நீ பாவக்காய் மட்டும் அரிஞ்சு கொடு, நான் மீதி ஒர்க்கெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் இருந்துட்டு, சரி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்து வைக்கலாம், வீடியோவாக போட முடிஞ்சால் போடுவோம், இல்லை நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலாக வச்சுருந்தேன். சரி அப்பப்போ நானும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. அதுதான் இப்போ வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கே உண்மையாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் காலையில் வந்து என் வீட்டுக்காரர் வேறு தேங்காய் உடைச்சி தாங்க வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதை நீயே உடைக்கலாம்லடி, இதை வேறு வந்து நான் உடச்சி தரணுமா, நீயே உடச்சி நீயே எடுத்துக்கோ அப்படின்னாங்க. ஆனால் அப்படி சொன்னால் மனசு பாவம் கேட்கல போல், மறுபடியும் எனக்காக வந்து தேங்காய் உடச்சி கொடுத்து அதை நான் வீடியோ எடுத்தேன். ஆனால் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் எடுக்கையில் தெரிலங்க, எடுத்ததுக்கப்புறம் பார்க்குறேன் தேங்காய் மேலே இருக்குது. சரி அதையும் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு சின்ன சின்ன ஒர்க் மட்டும் பண்ணிக்கலாம், இல்லைனா இன்றைக்கி காலையிலேருந்து எந்த ஒர்க்குமே செய்யாமல் ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கும் அப்படின்ட்டு காலையில் ஒரு இந்த பூண்டு தொளிச்சு தருது, புளி ஊற வைக்கிறது, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு அப்பாடா வேலையெல்லாம் முடிஞ்சுது அப்படின்ட்டு சின்ன சின்ன க்ளீனிங் ஒர்க்கு கூட்டுறது, இந்த அதுவும் வீட்டில் வந்து பையன் இருக்கான்னா சும்மாவா சொல்லணும், நம்ம ஒரு பொருள் எடுத்து வச்சா அவன் வேறு பொருளை வந்து அதே இந்த இடத்துல வைக்கிறான், வேறு பொருள் எடுத்து நம்ம வேறு பொருள் வைக்கிற இடத்துல வச்சிடுறான். இதுவே ஒரு பெரும் விஷயமா இருக்குதுங்க. அப்புறம் சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து பேசிகிட்டே இருந்தோம்னா லேட் ஆகி போயிடும், நம்ம வந்து கிளம்புவோம், இதுதான் நம்மளுக்கு கரெக்டு அப்படின்னு சொல்லிவிட்டு குளிக்க போகிற நேரத்தில் ஒரு 2 நிமிஷம் ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு யோசனை வந்துச்சு. ஃபோனை எடுத்து பார்க்குறேன், மறுபடி வைக்கிறேன், ஃபோனை எடுத்து பார்க்குறேன், நீ வைக்கிறேன். அதே மாதிரி நேற்றும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டுங்க. நான் பண்ணுற பாடு, நேற்று வீடியோ ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை வந்து ஒரு 10 தடவை ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. வியூஸ் வந்துருச்சா அப்படின்னு. ஒரு வேளை நீங்களும் ஒரு புது யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணும்போது, நீங்களும் அந்த வியூஸ்க்காக பார்த்தீங்களா? உங்களுக்கும் ஓப்பன் பண்ணையில இப்படி தான் இருந்துச்சா? அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். நானும் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் நான் பார்த்துட்ருக்கேன். ஆல்ரெடி என்னடா 2 வீடியோ வந்து இதுதான் நம்ம போட போகிறோம். இதுலேயே நம்மளுக்கு என்ன ஏதோ 10 வியூஸ் போய் நல்லா வச்சு எடுக்கணும்னு நம்மளுக்கே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்ட்டு, நம்மளுக்கே ஒரு அல்பாசங்க அட்லீஸ்ட் ஒரு வியூ ஆச்சும் போயிருக்காதா? அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேங்க. சரி அதுக்கு நம்ம வந்து சும்மா வாய் மட்டும் பேசினா பத்தாது, வீடியோவும் ஒழுங்காக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம வீடியோ எடுத்துகிட்டு அப்புறமேல் வந்து இதெல்லாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திட்டு நானும் குளிச்சுட்டு, சரி ஓகே இதுக்கு மேலே இருந்தால் லேட் ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேங்க. குழம்பும் வெந்துருச்சு, சரி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டேங்க. சரி டாட்டாங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.